பத்திரமா போயிருக்கியா? அங்க 9 சரியா 10 சரியா? 7 சரியா? அது மாமுனி செம்முனி தராமுல இருக்கா? அதுதான் ஜடாமுனி. ஓ நீ ஜடாமுனி நீ கிரண்டாய் குட்டி அதனா லொல்லு கத்தியா அட மாட்டு பாவாடை வச்சுங்க பார்த்த மூதேவி ஏதா செஞ்சது தெரியாம செஞ்சுட்ட சொன்னது தெரியாம சொல்ல அது ஏதோ ஒன்று செஞ்சா உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன் என் மகத்துல போய் அது ஓடிடுறா என்னுடைய மனைவியை அழைத்து வான்னு சொன்னேன். அழைத்து வான்றதுக்கும் அழைத்துட்டு வான்றதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? போய் இட்டுக்கணும் வா கசுமாலாம் பொம்பளையாடாவா மன்னவா மலர் பாதமி மங்கையாய் தொழும் மன்னவா மன்னவா மலர் பாதமி தொழும் மங்கையால் செய்த பாக்கியமி மன்னவா மன்னவா
அது மாரியம்மாவா இல்ல ராஜம்மாவா? என்ன பண்ணுவோம் ஏந்துவா. ஏய், என்ன செய்யற? நான் கட்சி பார்த்தேன். உங்க புள்ள சொன்னா அறுபாடுது. அதை கிண்டிக்கிறேன். இதுங்கடா 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். கஞ்சி விட்டு 10,000 ரூபாய் செலவு பண்ணா மறுபடியும் போனாலும் நான் தானே செலவு பண்ணேன். வர கிட்ட வரா என்ன நடந்தது? தேங்காய் தோல் வரும். தேங்காய் தோல் ஆனா அவனை மட்டும் என் மகத்துல மாதிரி தொடப்பு கட்ட இங்க வாங்க. நான் வேண்டதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா சரிங்களா? வானம் பூமியாவும் நம்பாடின் புகழை பாடும். வானம் பூமியாவும் நம் வாழ்வின் புகழை பாடும். வானம் பூமியாவும் நம் வாழ்வின் புகழை பாடும். கண்ணும் செஞ்சில 10 ரூபாய் கோயில் போயிருயா? அங்க 9 சரியா 10 சரியா? 7 சரியா? அது மாமுனி செம்முனி தாமுல இருக்கா? அதுதான் ஜடாமுனி. ஓ நீ ஜடாமுனி நீ கீழ நாய் குட்டி அதனா லொல்லு கத்தியா அட மாட்டு பாவாடை வச்சுங்க பார்த்த மூதேவி ஏதா செஞ்சது தெரியாம செஞ்சுட்ட சொன்னது தெரியாம சொல்ல அது ஏதோ ஒன்று செஞ்ச உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன் என் மகத்துல போய் அது ஓடிடுறா ஓடிடுறா அதே என்ன பார்த்தது உனக்கு அப்படி சிரிச்சு அஞ்சு ரூபாடா முடிய
என்ன பண்ற பியூட்டி பார்லர் குத்தியா ஓட்ட வச்சுட்டு போ மகத்திலே போய் கூடாது அழைத்த செய்தி எனக்கு ஹார்டா டீல் பண்றாங்க. உங்களுக்கு இது வேலை கிடையாது. நீங்கள் போலாம். எங்களுக்கு வேலை இல்லையா? ஆமாண்டா. நினைப்பிட்டு என்ன பண்ண போற? நானும் என் மாமாவும் நாடும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், உலகத்தில் மும்மாறி மழை பெய்யணும்னு ஒரு யாகம் ஒண்ணு செய்ய போறோம். கணவன் மனைவி மட்டும் தான் செய்யணும். முனியா இது கேட்டா வரணும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முனியா என்னது? நானும் என் மாமாவும் தனியா ஒரு அறைக்குள்ள போவோம். கதவெல்லாம் சாத்திடுவோம், விளக்கெல்லாம் வச்சிருவோம், சாத்திடுவோம். அப்படியே இருட்டா இருக்கணும். அப்பதான் யாகம் செய்யறதுக்கு கரெக்டான நேரம். நடு நேரத்தில் தான் போனோம் உள்ளே. காலையில போக கூடாது. அது ஒண்ணு கிடையாது. அவன் நைட்ல யாகம் பண்றாங்களா அதுல அடிச்சுட்டு லைட்ல ஆஃப் பண்ணி ரூம் உணர்ப்பாங்க. அங்க ரூம் உணர்ப்பாங்க. அங்க போய் என்ன பண்றது மாத்தி மாத்தி கையை உள்ளோடு போடுவாங்க. நீ நான் என்ன பண்ணலாம் வேலைக்கு வச்சு பாத்துட்டு பார்த்து உங்க கோயா கிட்ட செய்ய நான் போய் என் கோயா கிட்ட செய்யறேன்னா அது போன போட்டா நீ புரிய நான் கொண்டாந்து பேச வர மாட்டிக்கிட்டேன் உன் பாட்டிக்கிட்ட நான் வேலை போடுறேன் பேசிட்டு இருக்கேன். இந்த அழகான நேரத்தை பார்க்கும்போது மறந்தாம ஆயிட்டேன். அப்படியா? ஆமாங்க. அந்த நீலாவத்தான் நான் கையில பிடிச்சி எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். அது ஒண்ணு இல்ல போய் ஏதோ பாக்கத்து பார்த்து போயிடுச்சு ஒரு கட்டி பிடிச்சி பயப்படாதமா உனக்கு நான் இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் பயப்படாதமா. இப்ப கலவா கூட்டோட்ல பெண்கள் ஆதரவற்றோர்கள்னு ஒண்ணு ஓபன் பண்ணிக்கிறாப்ல. ஆனா ஆண்கள் பிச்சை எடுத்தா கூட ஒரு 10 பிச்சை டீ வாங்கி தர மாட்டாப்ல. பெண்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறாரு. பைக்கு பாருல மூஞ்சி போட்டு அவங்க மெச்சா அமைங்க உடனே பார்த்து சொல்லு. ஆமா ஒத்துங்க எதுக்கு நான் போய் ஆதரவு கொடுக்கலாம். எதுக்கு ஆதரவு பயப்படுறாங்க. அம்மா ஏற்கனவே பக்கத்து வீட்டுல ஆதரவு கொடுத்துருக்கோம். அவனை போட உள்ள சந்தக்கி வந்த கிளி சட சொல்லி பேசிதையா. சந்தக்கி வந்த கிளி சட சொல்லி பேசிதையா. சொல்லவா சொல்லவா ஒண்ணுனா சொல்லவா 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 ஒண்ணுனா சொல்லவா தாளத்தி மானி ஒன்று
அது கிடையாதுயா. அவன் என்ன சொல்ல வரானா, அவங்க பாட்டுல பீக்குதுன்றா. தவறு கீதியா, என் மிச்சா கித்தி போடுவான். அது யாரு கண்டுபிடிச்சது? ஐயோ, எழுதி கொடுத்தோம்னா நான் தான். உனக்கு என்ன தெரியும் அந்த அளவுக்கு? இந்த பாட்டு எழுதிட்டேன் நான் தான். அப்ப என்னுடைய மனைவி பாடுறது தவறு, தப்பு. அது சரியா பாடணும், எப்படி பாடணும்? நான் சொல்லி கொடுத்தேன், ஆனா வந்துச்சு போம்பல. அப்படியா? அதனால நான் பாடி கட்டா தந்தைக்கு வந்த மாடி சாடி போட மாட்டேங்குது, தந்தைக்கு வந்த மாடி சாடி போட மாட்டேங்குது, அண்டவா அண்டவா நோண்டவா நோண்டவா அங்காரத்தி மாடி சொல்லு மாடி ஓ தோத்தா என்ன அண்டவா அண்டவா பாயில குச்சி விட்டு கொண்டு வா. என்னடா மோட்டரின் பால் எதுவும் பார்க்கறான். அப்ப நீயா கொல்லாமனா கொல்ல இந்த மோட்டரை சேவல பண்ணா எங்க வந்து நல்லா பாக்காத போடா போடா மனமதுரகிலி இன்னும் என்ன தாமதமோ அவனுக்கு சம்மதமோ இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் அளிக்கொள்ளு மாமா சண்டைக்கு வந்த சட சொல்லி பேசிதையா சண்டைக்கு வந்த சட சொல்லி பேசிதையா சொல்லவா சொல்லவா ஒன்னுக்கா சொல்லவா 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 ஒன்னுக்கா சொல்லவா குத்தாலத்தி மாணி வந்து பூவாயிடும் தீனி குத்தாலத்தி மாணி வந்து பூவாயிடும் நான் மட்டும்தான் சந்தோஷமாக பாடி ஆடிக்கொண்டிருக்கின்றேன். உன் முகத்தை பார்த்தால் ஏதோ ஒரு மாற்றமாக இருக்கிறது. கண்ணே சுலாச்சனா ஏன் மாமா
மனம் வருத்தமங்களுக்கு காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்? இதனால் வரைக்கும் தேவருக்கும் நமக்கு பகை என்பதை இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக தேவர்களை பகைக்காமல் வாழ்ந்து வந்தோம். ஆனால் எங்களுடைய பணிவை கண்டு ஏளனமாக பேசுகின்றார்கள் தேவர்கள். இவர்கள் இருவருமே கோழைகள் என்றும் வீரமற்றவர்கள் தீரமற்றவர்கள் என்று அவர்கள் ஏசியதால் இனிமேல் தேவர்களை பணிந்து வாழப்போவதில்லை. அவர்களை எதிர்த்து சம செய்து எங்களுடைய வீர தீரத்தை காண்பிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடைய இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிவரா சக்தியை கோரி நான் தவத்தில் அமரப் போகின்றேன். அதற்கு நீ விடை கொடு. அந்த தேவர்கள் கையால் ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக அந்த ஆதிவரா சக்தியை குல தெய்வமாக வணங்கி வந்தோமே சுவாமி. எட்டு திசையும் எட்டு திசையும் எட்டு திசை 16 கோணமோ எனக்கே அந்தியபடி என்னை தொட்டு மனமுடித்த என் சிங்கதுரையே துரையே துரையே 8க்கு 16 கோணமோ நான் ஏகியபடியே என்னை தொட்டி மனம் முடித்த எந்தன் சிங்கதுரையே துரையே துரையே கட்டி கமலத்தில் வீற்றிருக்கும் அந்த உமையவளை கண்டு வா என்கின்றார். உன்னை விட்டு பிரிவேனும் ஒரு நாளும் அரியே துரையே நாதா. ராஜா, எத்தனையோ அசுரர் குலத்தில் பிறந்த அசுராதி அசுரர்கள் எல்லாம் கும்பகர்ணன், ராவணன், பத்மாசுரன், மாயாசுரன், தாரகன், எத்தனையோ கோடி அசுரர்கள் அந்த தேவர்கள் கரத்தில் வரத்தை வாங்குவதும் அவர்கள் கரத்தாலே மாண்டு போவதும் புதியதா சுவாமி? அப்பேற்பட்ட நிலை நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தானே அரக்கர் குலத்திலே நான் பிறந்தாலும் அந்த ஆதிவரா சக்தியை தெய்வமாக வணங்குகின்றோம். ஆகையால் சுவாமி சரியோபா
ஒரே ஒரு முறையாக கேட்கிறேன் சுவாமி. இந்த நாட்டிலே இல்லாத சொத்து செல்வாக்கா கோடை கோபுரம் ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சுகம் அனைத்தும் இருக்கின்றது சுவாமி. முத்தாரம் சூட வேண்டிய தங்களுடைய மார்பிலே ருத்ராட்சத்தை சூட வேண்டுமா? மணிமுடி அலங்கரிக்க வேண்டிய சிரசிலே சடைமுடி அலங்கரிக்க வேண்டுமா? பட்டாளிகளால் அலங்கரிக்க தங்களுடைய அங்கத்தை காவி ஆறுகள் அலங்கரிக்க வேண்டுமா? வேண்டாம் சுவாமி. தவச்சாலைக்கு செல்ல வேண்டாம். என் வார்த்தை கேளுமாமா. சுலோச்சனா, ஆமா, நீயா எப்படிப்பட்ட வார்த்தையை உரைப்பது? இந்த நிகண்டாபுரி கோட்டையின் அரசன் எரிகண்டன் யமகண்டன் எப்படிப்பட்டவர்கள்? 8 திக்கும் போரும் அரசு கொட்டி சமருக்கு சென்றாலும் எந்நாட்டு வீரர்களாக இருந்தாலும் ஓடி வந்து சமரை செய்யாமல் சமாதானம் பேசி என்னுடைய பாதத்தை பணிவார்கள். அப்பேற்பட்ட பெரும் வீர தீர செயல்களை செய்யக்கூடியவர்கள் நாங்கள். அப்படி இருக்கின்ற சமயத்திலே பகை என்பது வேண்டாம் என்ற காரணத்திற்காக, தேவர்களை எதிர்க்காமல் பணிந்து வாழ்ந்து வந்த காரணத்திற்காக, எங்களை கண்டு முகத்தில் ரோமம் இல்லாத வேடிகள் என்றும் வீரமற்றவர்கள் தீரமற்றவர்கள் என்று எங்களை கண்டு கண்ணம் கொட்டி நகைத்தார்கள் என்ற தேவர்கள். அப்படி என்றால் அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று உரைத்தவுடனே ஒரு மாவீரன் மனைவி மார்க்கத்தை சென்று வாருங்கள் சமருக்கு என்று உரைக்காமல் இப்படி மண்டியிட்டு அழுது செல்ல வேண்டாம் என்று உரைக்கின்றாயே சுலோச்சனா. என்னடா படித்தினியும் என்னட படித்தினீரும் எழுத்தர வாசித்தாலும் வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி அச்சி உனக்கிய நாளி கலக்கம் வேண்டாம். கொடிவினை தடுத்துறையாதே, கொடிவினை தடுத்துறையாதே, தடுத்துறையாதே. கணவன் சென்று வனமதை விட்டு சமரைக்கு சென்று ஓடி வந்தான். கட்டிய கணவனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று உன்னுடைய மனதிலே கலக்கம் என்பது வேண்டாம். இந்த மாவீரனுக்கு மரணம் என்பது கிடையாது. தப்பதை செல்ல போகின்ற விடை கொடுக்க முடியுமா முடியாதா? ராஜா, ஒருவேளையாவது என்னுடைய வார்த்தை கேட்டு தவச்சாலைக்கு செல்லாமல் நின்று விடுவாய் என்று தான் மறுத்துரைத்தேன். கணவர் வெளியே போகும்போது மறுத்துரைப்பது மாபெரும் தவறு எனக்கும் தெரியும் சுவாமி. சுவாமி அமருங்க ராஜா. என்னங்க சீக்கிரம் வருவி ஜெயமாதை பெருவி சிவபெருமான் அருளா. சீக்கிரம் வருவி ஜெயவதை பெருவி சிவபெருமான் அருளா. உரைத்திடும் தாவானே போத்திடும் பாபானே. சீக்கிரம் வருவீர் ஜெயமதை பெறுவீர் சிவபெருமான் அருளா. அண்ணே சுலோச்சனா, தற்போதைய சென்ற அன்னையை கூறி தவத்தில் அமர்ந்த வேண்டிய வனமதை வென்று வருகிறேன். அப்படி செல்கின்ற எனக்கும் என்னுடைய தவநிலைக்கும் யாதொரு பங்கமும் ஏற்படாதவாறு அன்னை ஆதிமனா சக்தியை கோரி சக்தி பூஜையை செய்வோம். ஆகிட்டு மாமா. சீக்கிரம் வருவீர் ஜெயமதை பெறுவீர் சிவபெருமான் அருளாயே. அம்மா தாயி, உலகால முறியவள் அம்மா. எத்தனையோ முறை எடுத்துரைத்தேன். என்னுடைய வார்த்தை ஒரு நிமிடம் கூட கேட்கவில்லை. உன்னிடத்தை பார்த்து வரத்தை வாங்கி வருவேன் என்று வந்திருக்கின்றார். அம்மா, நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேனோ? நான் பிறந்தவுடனே தாய் தந்தையை வாய் கொடுத்து விட்டேன். தாய் தந்தை இல்லாத இந்த அனாதைக்கு ஆதரவு இல்லை என் மாமா மட்டும்தான். சொந்தன்னு சொல்ல யாரும் இல்லம்மா. உன்னை தவிர இந்த பாவிக்கு ஆதரவு யாரும் கிடையாது. எப்படி என்னுடைய கணவரை நான் வீட்டை விட்டு அனுப்பி வைத்தேனோ அதே போல் என் கண் முன்னே வர வேண்டும். உன்னுடைய கடமை தாங்கி அம்மா.